ஹாய். இன்னைக்கு நம்ம பிரபஞ்சம் கிட்ட நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். ஆனா, எப்படி கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்ப கேட்கறது கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறத ரொம்ப ப்ராப்பராவே நம்ம வாங்கிக்க முடியும். சோ நெறைய பேருக்கு இங்க என்ன கன்ஃப்யூஷன்னா, பொதுவா சொல்றாங்க எல்லாருமே பிரபஞ்சம் அப்படின்னா குடுக்கும், குடுக்கும் அப்படின்ட்டு. என்ன குடுக்கும்? சும்மா நீங்க அது பாட்டுக்கு இந்த கூடையில இருந்து எடுத்து ஒரு ஒரு கப்பா மோண்டு மோண்டு கீழேயா ஊத்தும், தண்ணிய ஊத்துற மாரி. அப்படி கிடையாது. நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம கிளியரா இருக்கணும். சரிங்களா? சோ இங்க நீங்க பிரபஞ்சத்த ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்? என்ன நடந்தா ஹாப்பியா இருக்கும்? அந்த நடக்கிற விஷயம்ங்கிறது எப்படி நடக்கணும்? புரியுதுங்களா? அதாவது எல்லாமே இப்ப உங்க கையில இருக்கு. எல்லாமே நீங்க தான். நீங்க கடவுளோ, கர்மாவோ, விதியோ என்னமோ எதெல்லாம் இதுதான் என்ன தடுத்துருச்சு. இதனாலதான் நான் அப்படி ஆகல, பெரிய ஆளா இருப்பேன், இல்ல நான் இப்படின்ட்டு எதேதோ ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருங்க. இப்போ உங்க லைஃப ஃப்ரெஷ்ஷா, புதுசா பொறந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க அத முன்னாடியே செட் பண்ணி வச்சுட்டு, அந்த செட் எனக்கு இந்த டைம்ல எனக்கு இப்படி வேணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லா செட் பண்ணிட்டு, நீங்க அந்த ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டியில இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஆட்டோமேட்டிக் கார்ன்னு வைங்களேன். இந்த ஸ்பீட்ல நீ போ. ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது நீ இப்படி மெதுவா ஏத்தி இறக்கு. நான் தூங்குறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்கிட்டா என்னை எழுப்பு. எனக்கு பசிச்சதுன்னா அப்பப்ப சாப்பாடு குடுக்கறதுக்கு எனக்கு இண்டிகேஷன் குடு. இப்படி எல்லாத்தையுமே நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க ஒரு 6 ஹார்ஸ் டிராவலுக்கு. இப்ப நீங்க அந்த காருக்குள்ள போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்ல எல்லாமே போயிட்டு இருக்கும். அது ஆட்டோ பைலட் மோட்ல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க முன்னாடியே அத செட் பண்ணி வச்சுட்டீங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தான் இப்ப நீங்க பண்ணி வச்ச நீங்க என்னெல்லாம் பண்ணி வச்சீங்களோ, அது எல்லாமே நீங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம லைஃப் எப்படி இருந்தா ஹாப்பியா இருப்போம்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு நம்ம பொறந்திருக்கோம்? ஏன் இப்படிலாம் இருக்கோம்? இந்த கஷ்டம் ஏன் வருது? இது ஏன் கஷ்டமா நம்ம பார்க்குறோம்? ஆனா எல்லாருக்கும் ஏன் இந்த கஷ்டம் வர்றதில்ல? நம்ம இவ்ளோ நல்லா இருக்குமே! அடுத்தவன் பாரு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே! இப்படியெல்லாம் நமக்கு இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட் யாருக்குமே தோணாது. எப்ப பாரு நம்ம நல்லா இல்ல, நல்லா இல்லன்னு மட்டும் தான் இருக்கும். யாராவது நீங்களே உங்களோட மனசாட்சி கேட்டு பாருங்க. யாராவது ஒரு நாளைக்காவது நான் பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஆனா அவங்க பாத்தியா ரொம்ப பாவமா இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. முருகா, இல்ல கடவுளே, இயேசுவே அல்லாஹ் ஏதோ ஒண்ணு சாமிய கூப்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்ப்பா. எந்த அளவுக்கு என்ன நீ நல்லா வச்சிருக்கியோ, அந்த அளவுக்கு நீங்க அவங்களையும் நல்லா வச்சுக்கோங்க. அப்படின்லாம் நம்ம ப்ரே பண்ணியிருக்கோமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, நம்ம நம்ம லைஃப்ல நம்ம ஹாப்பியா இருக்கிறதுலயே முழுக்க முழுக்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணியுமே நோ யூஸ். ஏன்னா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கே தெரியல. நமக்கு தெரிஞ்சா மட்டும் தானே நம்ம என்னன்னு இப்ப கடைக்கு போறீங்க. ஒரு பொருள் வேணுங்கிறத வாய திறந்து கேட்டாதான் அந்த கடைக்காரர் எடுத்து குடுப்பாரு. எனக்கு ஏதோ ஒண்ணு குடுங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு இப்படி இருக்கணும். எனக்கு அப்படி இருக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது? இதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் மாதிரி. ஒரு கடைக்கு போயிட்டு எனக்கு அத குடுங்க, இத குடுங்க, இப்படி குடுங்க, அப்படி குடுங்கன்னு கேட்கறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ, அதே அளவுக்கு முட்டாள்தனத்த தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. அந்த கடைக்காரர் எவ்வளோ கடுப்பாவார் நம்ம மேல. அப்ப யூனிவர்ஸ் எவ்வளோ காண்டாகும். அப்பயுமே அவராவது நம்மள திட்டுவார். ஆனா இவங்க திட்டவும் மாட்டாங்க. குடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியாது இல்லையா? ஆனாலும் சில விஷயங்கள் எனக்கு நடக்குதேன்னா, எல்லாமே அறகுறையா நடக்கும். ஒரு ஃபுல் சர்க்கிள்ல ஃபுல் ஃபிளட்ஜ்டா நான் இப்படித்தான் நினைச்சேன். எனக்கு அப்படியே அது வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப 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 கம்மி பெர்சன்டேஜ்ல மட்டும் தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப கிளியர்டா இருப்பாங்க அவங்க தாட்ஸ்ல. எனக்கு அதாவது அந்த எண்ணத்திலேயே சொல்றாங்க. எண்ணமே எது வேண்டும், வேண்டாம் அப்படிங்கிற அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, எண்ணம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, செயல் அங்க தானா வந்துரும். சரிங்களா? எனக்கு ஒரு 10 எண்ணம் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த 10 எண்ணத்துக்கும் நான் போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா, அது வேஸ்ட். இந்த 10ல எது எனக்கு தேவை? அது இப்ப எனக்கு என்ன தேவை? 10ல ஒரு 4 எனக்கு கண்டிப்பா தேவை. மீதி 6 இல்லனாலும் நான் இருந்துருவேன். ஆனா 4 விஷயம் கண்டிப்பா தேவை. அந்த 4ல இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த பிரையாரிடைஸ் ஃபர்ஸ்ட் பண்ண தெரியணும். சரிங்களா? இப்ப யுனிவர்சிட்டி கேட்கறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம லைஃப்ல என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்க லிஸ்ட் எடுங்க. அது எப்படி வேணும்? இதுல இப்ப இவ்வளவு தேவை. அதுல எது பிரையாரிடைஸ்? இல்லையா? ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களோட அந்த பிளான் நீங்க கேட்கிற பிளான் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும்னு அப்படியே தெளிவா இருக்கணும். யூனிவர்ஸ் படிச்சாங்க அப்படின்னு அப்படியே புரிஞ்சிடணும். ஓ! இததான் நீ கேட்டியா? இந்த எடுத்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு கிளியரா நீங்க உங்களோட எமோஷன்ஸ டெய்லி மெத்தட் மூலமாவா இருக்கலாம், மெடிடேஷன் மூலமாவா இருக்கலாம், இல்ல எந்த பிராக்டிஸுமே இல்ல. உங்களோட இயல்பே எப்பவுமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலும் பேட்டர்ன் ஒண்ணா வச்சுக்கோங்க. ஒரே திங்கிங் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் லீனியர் பேட்டர்ன்ல எல்லாம் நீங்க நினைக்காம, இங்க ஸ்டார்ட் பண்ணா நான் இங்கதான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க கேட்க ஆரம்பிக்க,
அப்பதான் வந்து உங்களை பார்ப்பாங்க. ஓகே, இவங்க வந்து மாறாம கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு கார்ல ஏறி போயிட்டு மதுரைக்கு போகணும், நீங்க ஏறி போயிட்டு உட்காந்து நான் சென்னை போறேன், சென்னை சரி ஓகே, சென்னை பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் இல்ல நான் திண்டுக்கல் போறேன், திரும்ப பாதி தூரம் வந்துட்டு நான் வந்து உசிலம்பட்டி போறேன், இப்படின்லாம் நம்ம சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். அந்த மாதிரி தான் நான் சொல்றது. என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க தான் முதல் டிசைட் பண்ணணும். அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அர்ஜென்ட்லாம் கிடையாது. ஐயோ எனக்கு சீக்கிரமா வேணுமே அப்படின்னு நீங்க அடமே புடிச்சாலும், நீங்க வந்து நான் ஸ்பீடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ட்ரெயின்ல ஏறி அந்த ட்ரெயின் ஸ்லோவா ஓடுதே, ஆனா நான் சீக்கிரமா போகணுமே நீங்க ட்ரெயினுக்குள்ளேயே ஓடினாலும் அந்த ட்ரெயின் எப்ப போய் சேருமோ அப்பதான் போய் சேரும். அந்த மாதிரி உங்களோட டைம் வந்து லைஃப்ல வேஸ்ட் ஆயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. இப்போ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணா கூட என்னோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே, என்னோட இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே என்னால வந்து ஃபுல்லா பெரிய ரப்பர் வச்சு அழைச்சிட்டு இப்ப இருந்து நான் ஃப்ரெஷ்ஷா என்னால மேனிஃபெஸ்டேஷனுக்கு பண்ண முடியும், என்னை அதுக்கு என்னால தயார்படுத்திக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது ரொம்ப கிளியர் கட்டா அப்படியே தெளிவா இருக்கணும். அந்த ஒரு அதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா உங்களோட மனம் வந்து ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்றீங்க, உங்க ஆசையை சார்ந்துங்கும் பொழுது நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரும். அந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆகும் பொழுது மட்டும்தான் முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆசையவே கிரியேட் பண்ண முடியும். இப்ப கார் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த காருக்கு உண்டான எல்லா விஷயத்தையுமே நீங்க யோசிச்சு பார்க்கணும். நம்ம இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு எந்த மாதிரி கார் பினான்சியலி நமக்கு எப்படி இருந்தா கார் கிடைக்கும் அப்படின்னு உட்காந்து யோசிங்க. இப்படி இவங்கள்ட்ட கடன் கேட்கலாமா, இல்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம லோன் எடுக்கலாமா, இல்ல வந்து பணம் சேர்த்து வச்சு கட்டலாமா, இல்ல நகையை கொண்டு போய் ஜுவல் இடமான வைக்கலாமா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க என்ன ஆசை உங்களுக்கு இருக்கோ அதுல எது வந்து உங்களோட மனசுக்கு ஈஸியா இருக்கு, எதை உங்களால பண்ண முடியும் இப்படின்னு நீங்க மொத்தமும் நீங்க வந்து பிளான் பண்ணி அந்த ஒரு ஆசைக்கு அப்படி ஒரு லீனியர் எடுத்துக்கோங்க. ஓகே, இதான் நான் நினைக்க போறேன், யூனிவர்ஸ் எனக்கு இந்த பேட்டர்ன்ல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கும் பொழுது எல்லாமே அங்க ஹாப்பி பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? அதுவுமே ரொம்ப முக்கியம். அதை நீங்க நினைச்சீங்கன்னா ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களோட எமோஷனே பாசிட்டிவா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் யூனிவர்ஸுக்கு நல்லா புரியும் இவங்க இதைத்தான் கேட்கறாங்க, இப்படிதான் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னுட்டு. அதை விட்டுட்டு நீங்க குழப்பி மாத்தி ஏன் அந்த குழப்பம் இடையில வருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? யோசிச்சு பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நினைக்கிறோம் ஓகே நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன்ப்பா, இப்ப நான் உட்காந்துட்டேன் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்றேன். ஆனாலும் திடீர்னு வந்து நமக்கு ஒரு பயம் வரும். ஃபியூச்சர் நினைச்சு இல்ல முடிஞ்சு போனதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்ப நம்ம நெகட்டிவ் ஆயிருவோம். நெகட்டிவா இருக்கும் அப்படிங்கும்போது பாசிட்டிவா நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்க வந்து பண்ணுனா கூட அது ஒரு ப்ராசஸ் பண்ணிருப்பீங்களே தவிர ஆத்மார்த்தமா பண்ணிருப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. அப்புறம் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் இது எல்லாமே தான் இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காதது நடக்கும், உங்களை யாராவது ஏமாத்திட்டு போவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் இதுதான், நான் இதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க அதை எல்லாமே கண்டுக்கவே கூடாது. நீங்க ஒரு பிரச்சனை வருது இல்ல ஏதோ உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குதுன்னா நீங்க மூஞ்சி திருப்பிட்டு போகாம அது என்னது அப்படின்னு நீங்க திரும்பி நின்னீங்க அப்படின்னா நீங்க அதை அட்ராக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். சோ அந்த அட்ராக்ட் பண்றதுனால உங்களுக்கு இங்க டைம் டிலே ஆகும். ஆல்ரெடி நம்ம லேட்டு, இப்பதான் வந்து ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்பொழுது இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு சட்டுன்னு நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அடையணும்னா என்ன பண்ணணும், ஒரு 1 வீக் டைம் எடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் கோல் இருக்குன்னு எழுதுங்க. அதுக்குள்ள நீங்க எப்படிலாம் நீங்க வந்து நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறீங்கிறத ஒரு பிளான் போடுங்க. அப்படியே கிளியர் பிளான் போடுங்க. கிளியரா பிளான் போட்டு தெளிவா ஒரு நாளைக்கு 2 முறை காலையிலயோ ஈவினிங்கோ இல்ல நைட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ உங்களோட சப்கான்சியஸ்ல நீங்க போய் அதை ஃபுல்லா முழுக்க யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.